களத்தில் இல்லாதவங்கள நான் எதிர்க்கவே மாட்டேன்றேன். நீயே இன்னும் களத்துக்கு இறங்கலை. நாம் தமிழ் கட்சி களத்தில் இறங்கி கடந்த பாராளுமன்ற தேர்தல் கூட 8 விழுக்காடு வாக்குகள் வாங்கியிருக்காங்க. நீ களத்துக்கே இல்லாதவங்கன்னா யாரை சொல்றது? அவங்க ஏற்கனவே களத்தில் இருக்காங்கல்ல, களத்துக்கு சம்பந்தம் இல்லாத நபரா சீமானே? நீ அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு 2 நிகழ்ச்சி நடத்தியிருக்கேன், அரங்கு கூட்டம். அந்த மனுஷன் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு தான் இருக்காரு. காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் அப்படியே எப்படி மிஷின் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்காப்புல சீமான். அப்படி இருக்கும்போது சீமான் எப்படி களத்தில் இல்லாத நபரையும் சொல்லுவது? இன்னும் நீ தேர்தலை சந்திக்கல, உன்னுடைய வாக்கு விகிதாச்சாரம்னு என்னன்னு தெரியல, உன்னை நம்பி எந்த கட்சியும் கூட்டணிக்கு போக தயாராக இல்லை. கடைசியாக சொல்கிற செங்கோட்டை அண்ணன் வந்துட்டாரு, நீ நிறைய பேர் வருவாங்க, சிட்டிங் மினிஸ்டர்ஸ் வருவாங்க. நானே சொல்கிறேன் நிறைய பேர் வருவாங்க. அப்போ வந்ததான் உனக்கு கட்சியா? உங்கள்கிட்ட யாரும் இல்லையா பால்? இந்த வரையில் உனக்கு தில்லு தராணி இருந்தது. நான் நீ திமுக விமர்சனம் பண்ணுறது, நீ யாரோட விமர்சனம் பண்ணுற, முதல்ல நீ ஒரு செய்தியாளர் சந்திப்பு நான் ஒவ்வொரு பையனும் கேட்குற கேள்விக்கும் ஒழுங்காக பயிற்சி, அதன் பிறகு நீ அரசியலை பற்றி பேசலாம். இன்னும் செய்தியாளர் பார்க்கறது தெரிச்சு ஓடுற நீ. சீமான் எத்தனை செய்தியாளர்களை சந்திக்கிறாப்புல? சீமான் களத்திலே இல்லை அப்படின்ற நீ உண்மையிலே களத்தில் நீ தான் இல்லை. இவனை போய் அடுத்த முதல்வர் ரேஞ்சுக்கு நிறைய பேர் பேசுகிறாங்க. அப்போது எந்த அளவுக்கு உன்னை நீ அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம மோதைய சிறப்பு இந்திய தேசிய லீக் கட்சி நிறுவன தலைவர் திரு தடாரகிம் அவர். வணக்கம் சார். வாங்க சார். சமீபத்தில் தாவேக்காவின் பொதுக்கூட்டம் ஈரோட்டில் நடைபெற்றது. அதில் பல விஷயங்கள் அவர் பேசியிருந்தார். குறிப்பாக அதுக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பிராமண கடப்பாறை வைத்து தான் திராவிடத்தை உடைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர் சொல்லியிருந்தாரு. இப்போது விஜய் அவர்கள் பேசும்போது ஈரோட்டு கடப்பாறையை கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு களத்திற்கும் எங்களுக்கு சம்மந்தமே இல்லாத கட்சிகளெல்லாம் நாங்கள் சீந்த மாட்டோம் அப்படின்ற மாதிரியும் சீமானை மறைமுக தாக்கியும் பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சார் இதெல்லாம்? என்னை பொறுத்தவரை விஜய் பேசுறது ஒரு பெரிய இது இல்லை. அதே தான் விக்ரவாண்டியில் என்ன பேசுகிறேன், மதுரையில் என்ன பேசுகிறேன், ரோட் ஷோவில் என்ன பேசுகிறேன், அதை தான் பேசியிருக்காப்புல. 10 நிமிஷம் தான் அவ்வளோ கூட்டத்தை கூப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் தான், ½ hour பேசிக்கிறார் சார். சரி, ½ hour தான். அந்த ½ hourல ஒரு 10 நிமிஷம் அவனை இறக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு இல்லை? தம்பி இறங்குடா இறங்குடா, உனக்கு கிஸ் தரேன்டா அப்படின்ற. அப்போ பார்த்துருக்கீங்க, பார்க்காத மாதிரி பேசுறீங்க. பார்த்து தான் சொல்கிறேன். வீடியோக்கள் வருது இல்லையா, சோசியல் மீடியாவில் எல்லாம் வருது இல்லையா? அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம லைவ் உட்காந்து என்ன நடக்குது எது நடக்குதுன்னு நம்ம பார்க்கல. சோசியல் மீடியாவில் நம்ம பார்க்குறோம் இல்லையா? இறங்குடா இறங்குடா தம்பி, உனக்கு கிஸ் கொடுக்குறேன்டா அப்படின்றாரு. அவன் எருவ மாடு மாரி இருக்கான், மேலே இருக்கவன். அவன் தண்ணி மப்புல இருக்கான். அவனுக்கு போய் இறங்கு கண்ணா அப்படியே சொல்லணும். இறங்குடா, மேலே ஏறி உட்காந்து இப்படியெல்லாம் பண்ணி தான் என்னை கட்சிக்கு அவப்பேரை ஏற்படுத்தி இப்படிப்பட்ட வார்த்தை சொன்னால் மற்றவன் திருந்துவான். இப்போ நான் உனக்கு கிஸ் தரேன் வாடா, நான் நாளைக்கு என்ன பண்ணுவோம்? இன்னும் 4 பேர் ஏறி நிற்பான். தலைவர் என்னையும் பார்த்துட்டு கூப்பிட்டு கிஸ் கொடுக்குறேன்னு சொல்லுவார். அது ட்ரோல் ஆகும். புரியுதுங்களா உங்களுக்கு? இது இப்படி தான் பார்க்க சேர்ப்பகிட்டு அடிப்பேன். இறங்கு, இது போன்ற நபர்கள் எந்த அவன் கட்சியில் இருந்தாலும் கட்சியிலேருந்து நீக்கிங்க, அவன் ரசிகனாக இருந்தால் அப்படி கமெண்ட் பண்ணணும், விஜயகாந்த் மாரி பண்ணணும். இப்போ அதுக்கே உனக்கு டைம் ஆயிடுச்சு. நீ 1/2 மணி நேரம் பேசினாரு. நீ 1/2 மணி நேரம் என்ன பேசுன? இப்போ திமுக தீய சக்தி, திமுக தீய சக்தி, மைக்கே அவ்வளோ சூப்பர் மைக் இருக்கு, ஏன் அந்த கத்துற நீ? பொறுமையாக பேச கேட்குறீங்களா? மைக்கே அந்த கத்துன்னு கத்துறான் தீய சக்தி. நீ சொல்றது நான் தீய சக்தி, அதுக்கு முன்னாடியே தீய சக்தின்னு நம்மளாம் பேசிட்டு தான் வரோம். அது வேற விஷயம். தீய சக்தி சரி, களத்தில் இல்லாதவங்கள நான் எதிர்க்கவே மாட்டேன்றேன். நீயே இன்னும் களத்துக்கு இறங்கலை. நாம் தமிழ் கட்சி களத்தில் இறங்கி கடந்த பாராளுமன்ற தேர்தல் கூட 8 விழுக்காடு வாக்குகள் வாங்கியிருக்காங்க. நீ களத்துக்கே இல்லாதவங்கன்னா யாரை சொல்ற? நீ களத்தில் இல்லாதவங்க சொல்லிட்டு அதிமுகவும், களத்திற்கும் அவளுக்கும் சம்பந்தம் இல்லாதவங்க சொல்லிட்டு நாம் தமிழ் சொன்னதா சொல்லுவாங்க. அதான் எப்படி சொல்லுவ நீ? அவங்க ஏற்கனவே களத்தில் இருக்காங்கல்ல, களத்துக்கும் சம்பந்தம் இல்லாத நபரா சீமானே? நீ உக்காம அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு 2 நிகழ்ச்சி நடத்தியிருக்கேன், அரங்கு கூட்டம். அந்த மனுஷன் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு தான் இருக்காரு. காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் அப்படியே எப்படி மிஷின் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்காப்புல சீமான். அப்படி இருக்கும்போது சீமான் இப்படி களத்தில் இல்லாத நபரையும் சொல்லுவது? கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட அதிமுக 1 கோடி ஓட்டு வாங்கிச்சு, அவங்க களத்தில் இல்லையா? நீ இப்படி சொல்லணும். மத்தியில் ஆளக்கூடிய பாஜக கட்சி, மாநிலத்தில் ஆளக்கூடிய திமுக கட்சி தான் எனக்கு எதிரி அப்படின்னு சொல்லணும். நீ கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்ற.
கொள்கை என்ன, எந்த கொள்கைக்காக எதிர்க்க? சரி, நீ இவ்வளோ கூட்டத்தை கூப்பிட்டுருக்க, குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷம் அதை பற்றி பேசுனியா? கொள்கை எதிரின்னா என்ன? இப்போ கடந்த இது நடந்து முடிந்த பீகார் சட்டமன்ற தேர்தலில் கூட முறைகேடுகள் நடந்தது. அதுக்கு முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையம் பாஜகனுடைய கைப்பாவையாக செயல்பட்டது. அதனுடைய எதிரொலியாக தான் அவங்க பாஜக வந்து அங்கே வென்றாங்க. இல்லைன்னு சொன்னால் அவங்க தோல்வியுடைய இருப்பாங்க. இது போன்ற தீய சக்திகளை எதிர்க்கணும் நாம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதேமாதிரி மாநிலத்துக்கு வரும்போது இங்கே தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் சமீபத்தில் நடந்தது. பாஜக வந்து மத அரசியலே பண்ண பார்க்குது. அதை திமுக வந்து தனக்கு சாதகமாக்க பார்க்குது. இந்த 2 அரசியல் கட்சிகளும் சேர்ந்து தான் இன்னைக்கு வந்து தமிழகத்தில் ஒரு விதமான பதற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க. இது போன்ற ஒரு நிலை இல்லாமல் ஒரு தூய ஆட்சி நான் தருவேன், இப்படி பேசணுமா இல்லையா? குறைஞ்சபட்சம் தொண்டர்கள், நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் ரசிகர்களாக இருக்கீங்க, தொண்டர்களாக மாறுங்க. அப்போ தான் நம்மளை ஏளனம் பண்ணக்கூடிய, கேலி பண்ணக்கூடிய, கிண்டல் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து பண்ணாமல் இருப்பாங்க. நீங்கள் இப்படி பண்ணதான் இன்னைக்கு என்ன ஆயிடுதுன்னு சொன்னால் அது ஒரு விதமான விமர்சனத்தை கொண்டு போகிறாங்க. நம்முடைய அரசியல் எழுச்சி அது தடையாக இருக்குது. நீங்கள் வந்து தொண்டர்களாக மாறுங்க, பொறுப்புணர்வோடு செயல்படுங்க. இங்கே வந்து என்னை பார்க்கணுன்றதை விட நம்ம கட்சி வெல்லணுன்ற ஒரு வெறி கொண்டு வாங்க. அந்த வெறி வந்து நம்ம கட்சி, நம்ம கூட்டங்களுக்கு பெரும்பாலான பெண்கள் வராங்க. அந்த பெண்களுக்கு ஒவ்வொருத்தரும் சகோதரனா, தந்தையா, மகனா இருந்து நீங்கள் அந்த பெண்களை பாதுகாக்கணும். இப்படி வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்து கடைசியாக நீ திமுகவினுடைய அட்ராசிட்டிகள் எல்லாம் பேசுனேன்னு சொன்னால் அது மக்கள் மத்தியில எடுக்கணும். சீமான் பேசுறது பாருங்க, இஷ்யூஸை பேசிட்டு அதுக்கப்புறம் அதான் பேசணும். நீ போயிட்டு திமுக தீய சக்தி, திமுக தீய சக்தி ஈஸியா புரிய வைக்கிறாரு போல சார். ஈஸியா புரிய வைக்கிறாரு. தீய சக்தினா என்ன தீய சக்தி சொல்லணும் இல்லையா? புரியுது. எதனால தீய சக்தின்றத சொல்லணும். ஊழல் ஊழல் ஊழல்ன்றது, ஊழல் பண்ண காசு உங்ககிட்ட இருக்கு, எங்கிட்ட இருக்கிற காசு நான் சம்பாதிச்ச காசு. எப்படி உங்கள்கிட்ட சம்பாதிச்ச காசு வருவேன்? 200 ரூபா டிக்கெட்டு 2000 ரூபா கொடுத்து பிளாக்ல வாங்கிட்டு தான் உன் ரசிகம் பார்த்தான். அதனால தான் உனக்கு 200 கோடி 300 கோடின்னு தயாரிப்பாளர் கொடுத்தான். நீ என்னைக்காவது ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கியா? 200 கோடி ரூபா எனக்கு வேண்டாம், டிக்கெட்டு வந்து தேட்டரில் 100 ரூபானா 100 ரூபா தான் வாங்கணும், 200 ரூபானா 200 ரூபா தான் வாங்கணும், 2000 3000த்துக்கெல்லாம் டிக்கெட்டு விற்கக்கூடாது பிளாக்ல அப்படின்னு நீ என்னைக்காவது ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கியா நீ? அப்போ உன் காசும் ஒரு வகையில் ஊழல் காசு தானே அது, மக்களை ஏமாற்றி பிடிங்கிய காசு தானே அது. அப்போது திமுக ஊழல் கட்சி சொல்கிறது உண்மைதான், அது மாற்று கருத்து இல்லை. அதுக்காக வந்து நீ யோகினா இல்லையே. நீங்கள் இப்போ கடந்த வாரம் கூட இதில் காஞ்சிபுரத்தில் நீ போட்ட அந்த அரங்க கூட்டம் எந்த கல்லூரியில் போட்டேன்? சத்யபாமா கல்லூரியில் போட்டேன். ஜேபிஆர் யார்? சாராய வியாபாரி. எம்ஜிஆர் கூட இருந்தவர். சாராய வியாபாரி கல்வி தனியாக மாறினாரு. அவர் கல்லூரி இருந்துட்டு அப்போ நீ கண்ணாடி குண்டில் இருந்துட்டு கல்லறி நம்ம வேலையை பண்ணுறியா? கண்ணாடி சேராது அவர் பத்திர ஒரு அந்த குரங்கு எவ்வளோ சொல்லிட்டு கண்ணாடி சேராதுன்னு சொல்லி இல்லை கண்ணாடி மாளிகையில் இருந்துட்டு கல் எறிஞ்சு என்ன ஆகும்? திருப்பி அடிச்சா காணாமல் போயிடும் இல்லையா? இன்னும் நீ தேர்தலில் சந்திக்கல, உன்னுடைய வாக்கு விகிதாச்சாரன்னு என்னன்னு தெரியல, உன்னை நம்பி எந்த கட்சியும் கூட்டணிக்கு போக தயாராக இல்லை. கடைசியாக சொல்கிற செங்கோட்டை அண்ணன் வந்துட்டாரு, நீ நிறைய பேர் வருவாங்க, சிட்டிங் மினிஸ்டர்ஸ் வருவாங்க. நானே சொல்கிறேன் நிறைய பேர் வருவாங்க. அப்போ வந்தால் தான் உனக்கு கட்சியா? உங்கள்கிட்ட யாரும் இல்லையா பால்? புரியுது. இது ஒரு தலைவர் சொல்லக்கூடிய சொல்ல இல்லையா? அது வருவாங்க போவாங்க. ஒரு கட்சி விட்டு விலகுறது, அதிமுகவில் விலகி திமுக சேர்றது, திமுக விட்டு அதிமுக போகிறது, திமுக விட்டு பாஜக போகிறது, பாஜக விட்டு திமுக வருது, காங்கிரஸ் போகிறது. இது வந்து சில பேர் வந்து அவங்களுக்கு அந்த அரசியல் நிலைப்பாடு உறுதி இதுவாக இல்லைன்னா போவாங்க, அது வேறு விஷயம். அதை நீயே சொல்லணுமா எல்லாரும் வராங்க எங்கள் கட்சிக்குன்னு? அப்போ உங்கள் கட்சியில் ஆள் இல்லையா? இன்னி தான் கூப்பிடணுமா எல்லாரையும்? செங்கோட்டை நிற்பது தான் எல்லாரையும் கூப்பிடுவியா? நிச்சயமா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய அரசியலாக தெரியல. இல்லை இதை போய் நீங்கள் வேறு சொல்றீங்க 10 நிமிஷம் பேசினார், அரை மணி நேரம் பேசினாரு. இல்லை அவர் பேச நீங்கள் தான் சொல்லியிருந்தீங்க. அது முன் மீட்டிங்கில் நம்ம பேசும்போது 11 நிமிஷம் பேசியிருந்தாரு, எங்கேயா தான் சொன்னீங்க. இப்போ 32 நிமிஷம் பேசிக்கிறாரு. அது மட்டும் இல்லை, என்னன்னா நம்ம என்ன பேசுகிறோன்றது இவங்களுக்கு எதுக்குன்ற நீரோ சொல்கிறேன் இல்லையா சார்? அதெல்லாம் எதுக்கு சார்? அவர் தான் புரிதெல்லாம் பேசுகிறாரு. நல்லா இல்லை, நம்ம என்ன பேச இவங்களுக்கு எதுக்குன்றாரு. நீ மெத்த மேலே கட்சி ஆரம்பிக்காமல் அரசியல் இறங்காமல் நீ மெத்த மேலே உட்காந்து பேசியிருந்தனா நம்மளும் போயிருப்போம் அந்த வழியாக. மென்டா பேசிட்டு கிடக்கிறன்னு விட்டுருவோம். இப்போ அரசியல் பொது வாழ்க்கைன்னு வரும்போது எல்லாமே விமர்சனத்துக்குள்ளாகும். புரியுதா? புரியுது.
அதை வந்து நீ வந்து அதை ஒரு பில்டப் பண்ணி பேசக்கூடாது. என் கேரக்டரே தெரியலையேன்னா உன் கேரக்டர் என்ன? 41 பேர் செத்து இன்ன வரையிலும் ஒரு இரங்கல் கூட்டம் கூட நடத்தலைன்றது தான் உன்னுடைய கேரக்டர். களத்திலேயே நிற்பேன், மக்களுக்கு ஒன்றுனா இந்த விஜய் வந்து நிற்பான். எப்படி ஓடி 41 பேர் செத்துட்டாங்கன்னு சொல்லி பத்திரிகையாளர் கேட்ட கேள்வி கூட பதில் சொல்லாமல் ஓடினாள் தானே நீ? இந்த வரையிலும் உனக்கு தில்லு தராணி இருந்தது. நான் நீ திமுக விமர்சனம் பண்ணுறது, நீ யாரோட விமர்சனம் பண்ணு, முதல்ல நீ ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்துகிறா, ஒவ்வொரு பையனும் கேட்குற கேள்விக்கு ஒழுங்காக பதில் சொல்லு. அதன் பிறகு நீ அரசியலை பற்றி பேசலாம். இன்னும் செய்தியாளர் பார்க்கறத தெரிச்சு ஓடுற நீ. நிச்சயமா சீமான் எத்தனை செய்தியாளர்களை சந்திக்கிறாப்புல? சீமான் களத்திலே இல்லை அப்படின்ற நீ உண்மையிலே களத்தில் நீ தான் இல்லை. ஒரு சினிமாத்துவமான கூட்டங்களை போட்டு சினிமாத்துவமான என்னென்னா எம்ஜிஆர் சிலை, காமராஜர் சிலை, பெரியார் சிலை எல்லாத்தையும் ஆஃபீஸ்லேயே வச்சுக்கிட்டு அதுக்கு மாலையை போட்டு ஃபோட்டோ போட்டு சீன் போடுற ஆள் நீ. அதையும் கூட நீ வந்து பொதுப்படியாக வந்து மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு சிலையை போய் மாலையை போட்டு வணங்கிட்டு அது எல்லா அரசியல் கட்சியும் செய்கிற செயல்பாடு கூட உன்னால் செய்ய முடியல இல்லை இன்னும் இல்லையும். ஏஐ எடிட்டிங்கில் வீடியோ போட்டுட்டு கிடக்கிறேன். தனி விமானத்தில் தான் போகிற மயிறு. ஏன் பொதுவாக எல்லா மக்கள் போகிற விமானத்தில் கூட நீ மக்களோட மக்களாக இருக்க விரும்பலைன்னு சொன்னால் அப்போ நீ எப்படி ஒரு சைக்கோவாக இருந்திருப்பா பாருங்க. இவனை போய் அடுத்த முதல்வர் ரேஞ்சுக்கு நிறைய பேர் பேசுகிறாங்க. புரியுது. முதல்வர் ஸ்டாலின் கூட மக்களோட மக்களாக தானே போகிறாரு. தனி விமானத்தில் போல. அப்போது எந்த அளவுக்கு உன்னை நீ வந்து தள்ளி தான் நிற்கிற. நான் இன்னொன்று கேட்டேன், டைலாக் பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே உங்களோடு இருப்பேன், நீங்கள் என்னோட இருங்க, என்னை கைவிட்டுறாதீங்க. டைலாக் எப்படி உன்னை கைவிடாமல் இருக்க முடியும்? நீ இன்னும் மக்களோட வெஜ்ஜே ஆகலையே. விஜயகாந்த் இப்படி தான் இருந்தாரா? எம்ஜிஆர் இப்படி தான் இருந்தாரா? ஜெயலலிதா இப்படி தான் இருந்தா? இல்லை. குறிப்பாக சார் இப்போது இவ்வளோ நாட்களாக அவர் அந்த பொதுக்கூட்டத்தில் ஸ்பீச்லாம் கேட்கும்போது ஒருவேளை ஃபியூச்சரில் அதிமுக நம்ம கூட வருவாங்க, இல்லை அதிமுக கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மனப்பான்மை வந்து அவர்கிட்ட இருந்ததாக தென்பட்டது. ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் வரவுக்கு பின் செங்கோட்டையன் தலைமையில் நடக்கிறது முதல் பொதுக்கூட்டமாக இது இருக்குது. பாண்டிச்சேரி அவர் தலைமையில் நடக்கல, அவர் கலந்துக்கவும் இல்லை. முதல் பொதுக்கூட்டமாக இது இருக்குது. இதில் வந்து அதிமுக அட்டாக் பண்ணுறாங்க. எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் வந்து முன்னிறுத்தாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க சொல்லக்கூடிய அந்த தீய சக்தி திமுகன்ற டைலாக்கை முன்னிறுத்துறாங்க. ஸோ அதிமுக இடத்துக்கு நாங்கள் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரா? இல்லை, அதை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காருன்னு தான் கேட்டேன். நீங்கள் சிரிக்கிறதுக்கு தெரியுது. இல்லை அதிமுக வந்து எப்படின்னா அந்த சின்னம் கட்சி யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் கட்சி. அதிமுக எதுவாக இருந்தாலும் அதிமுக கடந்த பாராளுமன்றத்தை தன்னிச்சே நின்னாங்க. 1 கோடி வாக்குகள் மேலே எடுத்தாங்களா இல்லையா? நிச்சயமா. யாரும் கூட்டணி இல்லை. அதனால தானே பிஜேபி வந்து காலில் விழாத குறையா எடப்பாடி கையில் விழுந்து தானே இப்போ பிஜேபி கூட்டணி வச்சிருக்கு. பிஜேபி கூட்டணி வைக்கிறதுக்கு எனக்கு அதிமுக தயாராக இல்லை. புரியுதுங்களா? அதிமுகவை கட்டாயப்படுத்தி தான் வந்து ஒரு வகையில் வந்து கூட்டணி வச்சிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு கட்சி கூட களத்தில் இல்லை என்ற மாதிரி ஒரு சிம்பத்திக்கு எப்படின்னா ஒரு நெரட்டிவை உருவாக்குறாங்க. நானும் திமுக தான்டா போட்டி, இங்கே வேற யாருமே இல்லைன்ற அவங்க ஃபேன்ஸை தாண்டி இது பொதுமக்கள் மத்தியில் தெரியணும்ல சார். ஃபேன்ஸ் ஏற்றுப்பாங்க, விஜய் அவர்கள் என்ன சொன்னாலும் அதுதான் வந்து வேத வாக்கு, அவங்க ஏற்றுப்பாங்க. பட் பொதுமக்கள் கிட்ட ப்ரூவ் பண்ணலாம், அவங்க ஃபேன்ஸ் மட்டுமே ஓட்டு இல்லைல்ல. அதை தான் சொல்கிறேன். அதை இப்போ இருக்கக்கூடிய ரசிக குஞ்சிக்கல அவன் தொண்டராக மாற்றினான்னு சொன்னால் அவன் நினைக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு ஒரு அரசியலில் தவிர்க்க முடியாத நபராக மாறலாம். ஆனால் அது ஏன் மாத்திர எண்ணமே இல்லையே அவனுக்கு. இப்படி ரசிகர்களாக என்ன இல்லையா அவரை மாற்ற முடியலன்றீங்க, அந்த ஸ்டஃப் இல்லைன்றீங்க. இல்லை, அந்த கமாண்டிங் பவர் இல்லை அவனுக்கு. நிச்சயமா. எம்ஜிஆர் கிட்ட இருந்தது, விஜயகாந்த் இல்லை. அப்படியே உடனே நடவடிக்கை எடுக்கணும். இது போல் ஏறியா உடனே எந்த மாவட்டம் என்னன்னு பாருங்க, அவன் வந்து கட்சியிலேருந்து நீக்கிங்க அவனை அப்படின்ற இப்படி கொடுக்கணும். சொல்லியிருந்தா அங்கே இருந்திருக்க. இன்னொருத்த வந்து பயப்படுவான், நம்ம ஐயோ நம்ம யாருன்னா நம்மளை கட்சியிலேருந்து நீக்கிட்டு வரப்பா தலைவர், வருமா வராதா? அதை விட்டு டே கண்ணா இறங்கு, உனக்கு கிஸ் தரேன்டா, நீ இறங்க, உனக்கு கிஸ் தரேன்டா. என்ன எந்த அரசியல் அப்படி நடந்தது? சரி, இப்போ சமீபத்தில் போனவாதி கூட நம்ம பேசியிருந்தா விஜய் அமைப்பில் வந்து சீமான் அவர்கள் கலந்துக்கிட்டாரு, பாரதியோட புகழை பற்றி பேசியிருந்தாரு, அதெல்லாம் ஓகே. ஆனால் இப்போ அதற்கு பின் பாரதி அவர்கள் வந்து சீமான் புகழ்ந்ததுக்கப்புறம் திராவிட அமைப்புகள் சில விஷயங்கள் வந்து பண்ணுறது வந்து பார்க்க முடியும். குறிப்பாக வந்து பாரதியார் மீது வந்து அவதூறு பரப்பக்கூடிய சில விஷயங்களை வந்து முன்னிறுத்துறாங்க. பெரியார் தான் வந்து ஐடியாலஜியில் வந்து மூத்தவர்ன்ற மாதிரியும் பாரதி வந்து அப்பத்திலேருந்தே RSS அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு வந்து ஏற்படுத்த பார்க்குறாங்க. இது எதனால் நினைக்கிறீங்க? இல்லை, அது திராவிட இயக்கங்கள் ஏற்ற அப்படி ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்க இல்லைன்றது நமக்கு தெரியாது.
புரியுதுங்களா? சீமான் தமிழ் தேசிய சித்தாந்தத்தோடு அவர் பேசுறாரு. நம்ம கடந்த முறை பேசும்போது கூட நம்ம அதை தெளிவாக பேசியிருக்கோம். அவர் தமிழ் தேசிய சித்தாந்தத்தை அடிப்படையில் திராவிடத்தை எதிர்க்கிறாருன்னும் போது அவருக்கு கிடைச்ச வாய்ப்புகளெல்லாம் அவர் பயன்படுத்த பார்க்குறாரு சீமான். இப்போ அதை நம்ம வந்து சரியாக தவறுன்னா அவர் தான் பதில் சொல்லணும், நம்ம பதில் சொல்ல முடியாது அதில். புரியுதுங்களா? அதே நேரத்தில் திராவிடம் என்ற இது வந்து ஆரிய கடவரை கொண்டு நான் உடைப்பேன்னு சொல்றது அது நான் உடன்பட மாட்டேன். உடன்பட முடியாது. ஏன்னு சொன்னால் தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரியத்துக்கும் தமிழ் தேசியத்துக்குமான போர்ன்றது 5000 ஆண்டுகளுக்காகவே நடந்துட்டு வருது. அதனால தான் பெரியார் திராவிட கொள்கையை பெரியார் கொண்டு வரும்போது, ஆரிய எதிர்ப்பு திராவிட கொள்கையை தமிழ்நாட்டில் கொண்டு வரும்போது கேரளா, ஆந்திரா, கர்நாடகாலாம் வந்து வேலைக்கு ஆகலை. ஆனால் தமிழ்நாட்டில் ஏன் வேலைக்கு ஆயிடுச்சுன்னா அது காலங்காலமாக ஆரியத்துக்கும் தமிழுக்கும் நடந்த போகிறதுனால அது பெரியாருக்கு ஆதரவாக மாறிச்சு. அதனால தான் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கட்டமைப்பு திராவிடன்னு சொல்லி உருவாக்க முடியுது. ஆமாம், ஈஸியாக உருவாக்க முடியும். அப்படி இருக்கும்போது சீமானுடைய கருத்தியல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எனக்கு உடன்பாடான செயல். பெரியார் விவகாரத்தில் உங்களுக்கு உடன்பாடு சரி, பாரதியாரோட விவகாரத்தில் நீங்கள் எப்படி ஒரு கருத்தை முன் வச்சுருக்கீங்க? இப்போ சமீபத்தில் யூடியூபர் முக்தார் அவர் வந்து முன்னாள் முதல்வர் காமராஜர் அவர்களை பற்றி இழிவாக பேசிட்டாரு அப்படின்ற ஒரு சர்ச்சை வந்து போயிட்டு இருந்து இப்போ வரைக்குமே அது வெடிக்குது. இப்போ சமீபத்தில் நாடார் சங்கம் என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி இந்த தேர்தல் வந்து நான் என்ன சொல்கிறேன், ஒட்டுமொத்த நாடார் சங்கமும் சேர்ந்து அவனை செருப்பால் அடிங்க. உங்கள் நண்பர் இல்லை சார்? நண்பராக இருந்தால் அயோக்கியத்தனம் பண்ணக்கூடாது இல்லையா? காசு வாங்கிக்கிட்டு நியாயமாக ஒன்று நானும் சொல்ல, மறைஞ்ச தலைவர், தமிழகமே போற்றும் ஒரு தலைவர் இருக்கா இல்லையா? பெருந்தலைவர். அவரை பற்றி உனக்கு எதுக்குடா பேச்சு? கலைஞரை பற்றி எடுக்க முடியுமா உன்னால? தில் இருக்கா? கலைஞரை பற்றி பேசுறது தில் இருக்கா? மனைவி, துணைவி, வப்பாட்டி, கப்பாட்டின்னு 1008 இருந்தது. வனவாசம் புத்தகத்தை வச்சு ஒரு இதை எடுக்க சொல்லுங்க பார்க்கலாம். வனவாசம்னு ஒரு புத்தகம் இவர் கண்ணதாசன் எழுதியிருப்பார். அந்த புத்தகத்தை மேற்கோள் காட்டி ஒரு வீடியோ வெளியிட சொல்லுங்க முக்தாரை. வனவாசம் டீகோட்ஸ் அப்படின்னு. திமுகவுக்கு எதிராக யார் யார் பேசுறா? ராமதாஸ் 2 பொண்டாட்டி. உனக்கு என்ன? நீ கலைஞருக்கு எத்தனை பொண்டாட்டின்னு ஒரு வீடியோ எடுக்க முடியுமா உன்னால? ஸ்டாலினுக்கு எத்தனை பொண்டாட்டின்னு எடுக்க முடியுமா? உதயநிதி ஸ்டாலினுக்கு எத்தனை பொண்டாட்டின்னு எடுக்க முடியுமா? அப்போ நீ வந்து அண்ணா அறிவாலய அங்கே குலைச்சிட்டே இருப்ப, அவங்க போடுற எலும்பு துண்டு கவிக்கிட்டு ஓடி வந்துடுவேன். இப்போ நீ எதுக்கு தேவையில்லாமல் வந்து காமராஜரை பற்றி எடுக்கணும்? இப்போ காமராஜரை பற்றி சிவா சொல்லியிருக்கார், அவர் சொல்லியிருக்கார், அவங்க சொன்னாங்க, அரசியல் மேடைகளில் பேசுனாங்க. நீ ஊடக வேலை வந்து இதாக வேலை உனக்கு. சரிம்மா, செருப்பால் அடிங்க யார் வேணும்னு. குறிப்பாக இதில் ஒரே ஒரு விஷயம் தான் சார். இப்போ நல்லாட்சி தந்தவர் இன்னி வரைக்கும் தமிழகத்தில் பார்க்கும்போது வந்து காமராஜர்ன்ற ஒரு பேர் தான் இன்னைக்கு வரைக்கும் நின்றுட்டு வருது. நம்ம காலங்காலமாக கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலே வந்து நம்ம ஆட்சி அந்த இமேஜை உடைக்கிறாங்களா? ரைட். கலைஞரையோ ஸ்டாலின், அப்பா ஸ்டாலின் முன்னிறுத்துறாங்க, பெருந்தலைவர் கலைஞர் சொல்லிட்டு முன்னிறுத்த பார்க்குறாங்களா அப்படின்ற ஒரு கேள்விலாம் இருக்குது. அதுக்காக தான் காமராஜர் போன்ற அந்த ஐடியாஸ் எல்லாம் உடைக்க பார்க்குறாங்களா? அதான் உண்மை. கரெக்டாக சொன்னீங்க. தமிழகம் என்னும் போது கலைஞர் தான் இருக்கும். அடுத்து ஸ்டாலின். தமிழின தலைவர்னா கலைஞர் தான். புரியுது. இதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அதனால வந்து எப்படின்னா ஒரு கோடு இருக்கு, அடிக்க முடியாது. பக்கத்தில் பெரிய கோடாக போடணும். அந்த பெரிய கோடு தான் இதெல்லாம். இன்னும் கொஞ்சம் நாள் அண்ணாவை அயோக்கியன்னு சொல்லி பேசக்கூட வாய்ப்பு இருக்கு. அண்ணாவோட சிறந்த ஒரு கலைஞர்னு சொல்லி பேசுறது கூட வாய்ப்பு இருக்காங்க. ஒரு 10 வருஷம் போச்சுன்னா சொல்றேன். ஆமாம். ஏன்னா இப்போ வந்து பெரியாரை திமுக விமர்சனம் பண்ணாமல் யார் பண்ணியிருக்கா? பெரியாரை சீமான் பண்ணுறது 5 பைசா கூட ஒன்றும் பண்ணல. 90 அவ்வளோ தூரம் விமர்சனம் பண்ணியிருக்கு திமுகவும் திமுக தலைவர்களும். ஏன் அண்ணா இருக்கும்போதே பெரியாரை விமர்சனம் பண்ண சொல்லில பத்திரிகை போட்டது எல்லாமே இருக்கு. அந்த வரலாறு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்காது. புரியுதுங்களா? அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் சீமானுடைய விமர்சனங்கள் ஒன்றுமே இல்லையே திராவிடத்தை பற்றி. ஆனால் அது ஓகே சார். இது மாதிரி ஒரு விஷயம் வந்து இப்போ திமுக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தருவாயில் 2021 ஆட்சிக்கு வரும்போது கிட்டத்தட்ட 505 வாக்குறுதிகள் கொடுத்து அதில் வந்து 97% நாங்கள் வந்து நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கிளைம் பண்ணிட்டு இருந்த வேலையில் இப்போ 2026க்கு கனிமொழிவாளரின் தலைமையிலான 12 பேர் போக அந்த குழு வந்து போட்டு மறுபடியும் எப்படி தேர்தல் மேனிஃபெஸ்டோ வந்து செய்யறதுக்காக மறுபடியும் எப்படி மக்களை ஏமாத்தினாங்க. இதுதான் அது போனவாட்டி சொன்னோம் இல்லையா? அது விட்டு ஸ்டாலின் தான் வராது, விடிகள் தான் தராரு அப்படின்னு பாட்டு போட்டு தான் அவங்க தான். இப்போ அந்த பாட்டு இல்லையா? புதுசாக ஒரு மியூசிக் டைரக்டர் வச்சு புதுசாக ஒரு சாங்கு. அவ்வளோதான். எவ்வளோ இப்படியெல்லாம் மக்களை ஏமாற்ற முடியும், இல்லை இப்படியெல்லாம் அரசு பணத்தை கொள்ளாடிக்க முடியும். அதில் வந்து PhD முடிச்சிருக்கு திமுக. இல்லை 2021 எது பார்த்தாம 2026 அந்த தேர்தல் மேனிஃபெஸ்டோ எது போகுதுன்னு நினைக்கிறீங்களா? 21 10 வந்து ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது, அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இப்போ தொடர்ச்சியாக திமுக வாய்ப்பு தரும். அதுதான்
அது ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை மக்கள்கிட்ட இருந்ததுனால 2021 ஈஸியாக இவங்களால வந்து அந்த மேனிஃபெஸ்டோ தேர்தலை வாக்குறுதிகளை நம்பி மக்கள் வாக்களித்தாங்க. இப்போ வந்து நீங்கள் இந்த 4 ஆண்டுகளில் நீங்கள் அதிகபட்சமாக நிறைவேற்றி 1000 ரூபாய் நிறைவேற்றியிருக்காங்க மகளிருக்கு, அந்த 1000 ரூபாய். அதை தவிர பெரிய அளவுக்கு வந்து இவங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்து எதுவுமே நிறைவேற்றல. ஆனால் அவங்க சொல்லிக்கிறாங்க 99 விழுக்காடு நாங்கள் வந்து நிறைவேற்றிட்டோம் அப்படின்றாங்க. அதில் வந்து குறிப்பாக இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலைன்னு ஒன்று இருக்குது, அதுவே நிறைவேற்றலையே. இல்லை, அது நிறைவேற்றதுக்கான காரணம் என்னன்னு நீங்கள் என்ன ப்ரெஷர் அவங்களுக்கு? ஏங்க அதிமுக எதிர்கட்சிங்க, பிரதான எதிர்கட்சிங்க, அவங்களே சொல்கிறாங்க இவங்களை விடுதலை பண்ணுறதுக்கு எந்த ஆட்சி மொழியில் விடுதலை பண்ணுங்கன்றாங்க. அதுக்கப்புறம் ஏன் தயங்குது திமுக? யார் எதிர்ப்பு தெரிவிக்க போகிறா? என்ன சட்டமன்றத்தில் எடப்பாடி பேசினாரா இல்லையா? பேசினாரு. அவங்கள விடுவதில் எந்த ஆட்சேபனையும் எங்களுக்கு இல்லை, நாங்களே எதிர்க்கல, விடுன்னு சொல்கிறோம். உங்களை தடுக்கிறது எந்த சக்தி தடுக்குதுன்னு கேள்வி கேட்டார். திமுக என்ன பதில் சொல்லிச்சு? நிச்சயமா. என்ன பிரச்சனை அவங்களுக்கு இருக்கு? என்ன பிரச்சனை அவங்களுக்கு திமுக சைடில் இருக்கு? மனசு இல்லை. சமூகத்தினுடைய கோரிக்கை இவெல்லாம் என்ன கேட்கணும், இவனுக்கெல்லாம் நிறைவேற்றணும், என்ன நிறைவேற்றணும். இப்போ பாருங்க, யாருமே கேட்காத, யாருமே கோரிக்கை வைக்காத இந்த ஹஜ்ஜு இல்லம் திறந்துட்டு ஒரே சீன் போட்டு இருக்கான் பாருங்க, அடிக்கல் நாட்டு விழா பண்ணிட்டு. ஹஜ்ஜு இல்லம் வான அளவுக்கு நம்ம தலைவர்கள் போகிறானுங்க. என்னன்னா 26ல் ஏதாவது ஒரு எம்எல்ஏ சீட்டு, எம்பி சீட்டு கிடைக்கின்றது. வேற என்ன? வேற எதுக்காகவும் இல்லை. அவனுக்கெல்லாம் வந்து சமூக பற்றோ, மக்கள் நலனோ, சமுதாயத்தின் மீது ஒரு அக்கறையோ எதுவுமே இல்லை. அந்த சமுதாயம் தலைவர் இருந்திருந்தால் இந்த அம்மா பட்டத்தில் வீடுகள் இடிக்கும் போதோ, இங்கே காகிதமில்லத்தில் வீடுகள் இடிக்கும் போதோ, அந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனையை வந்து திமுக கண்டும் காணாமல் இருக்கும் போதும் கொந்தளிச்சிருப்பானுங்க. திமுக எதிராக அறிக்கை விட்டுருப்பானுங்க. ஒரு பயம் அறிக்கை விட்டானா ஒன்று கூட இல்லையே. எல்லாம் சைலண்ட் மூடில் தானே இருக்கான். போட்டு திமுகவை பாராட்டுறதுல தானே இருக்கானுங்க. இன்னும் நீ என்ன உணர்வு சமூகத்துக்கு துரோகம் பண்ணு, எனக்கு நன்மை ஆக்கிறியா, போதும் நீ தான் வாழ்க. குறிப்பாக சார், இப்போது திருப்பரங்குன்றம் இஷ்யூன்னு சொல்லும்போது அதுக்கு முன்னாடி வந்து கரூர் ஸ்டாம்பேட் வந்து நடந்தது. அதன் பின் வந்து ஒரு சர்வே எடுக்கப்பட்டது மத்திய உளவுத்துறை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுலேயே வந்து திமுக வந்து 90% சீட்டுகள் தான் வின் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் திருப்பரங்குன்றம் இஷ்யூ வருது. அவங்க சொல்லும்போது கரூர் ஸ்டாம்பேதுக்கு பின் திருப்பரங்குன்றம் இஷ்யூக்கு அப்புறம் முன்னாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயே 90 வாக்குகள் தான், 90 தொகுதிகள் தான் வென்றுள்ளதுன்னா இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூ வந்து பெரிய இம்பாக்ட் வந்து 2026 ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படி ஏற்படுத்தணும்னு சொல்லி சில ஊடகங்களும் பாஜகவும் RSS நினைக்கிது. திமுக எதிராக இது பண்ணணும். அது திமுக அதை ப்ளஸ்ஸாக்க பார்க்குது. எப்படி 41 பேர் செத்த உடனே பிண அரசியல் திமுக பண்ண பார்த்துது. அங்கே போய் அழுது ஒப்பாரி வச்சு இதெல்லாம் சீன் தானே சார். உன் அவர் எவ்வளோ எப்படி சொல்கிறது, கமலஹாசன் அளவு ஃபீல் பண்ணி அழுதாரு. இல்லை, கமலஹாசன் அளவு ஃபீல் பண்ணி அழுதுன்னா நீங்கள் வந்து கள்ளக்குறிச்சி சாராய வியாபாரி செத்தானே அப்போ போய் அழுது இருக்கணும். விமான சாகச நிகழ்ச்சியில் நெரிச்சல் 8 பேர் செத்தாங்களா, அப்போ போய் அழுது இருக்கணும். அப்போல்லாம் அழுகலையே. புரியுது. நிச்சயமா நீங்கள் சொல்கிறது ஓகே தான். ஆனால் இருந்தாலும் ஒரு கொஞ்சமாச்சும் அவர் வச்சிருக்கலாம் ஒரு ஆக்டிங்கு. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கூட்டணி இதை வச்சு கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் வெற்றி பெற்ற மாதிரி நம்ம வெற்றி பெற்றுலான்ற ஒரு கற்பனையில் திமுக இருக்குது. பட் அது என்னை பொறுத்தவரையிலும் அந்த கற்பனை வந்து நெசமாகிறது ரொம்ப கஷ்டம். நிச்சயமா. சரி சார், பல்லவர் கேள்வி தெளிவாக இருந்துச்சு. நேரத்துக்கு